Alhamdulillah. 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 Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Subhanaka inni ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. الفاتحة. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது காபிர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் அல்லது 70 பேர் 40 அல்லது 70 பேர் வந்து வீட்டை சுற்றி அப்படியே ஆயுதங்களோடு ஈட்டி அம்பு வாளோடு வீட்டை சுற்றி நின்றார்கள். இரவு நேரம் நின்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ள அப்படியே நுழைந்து அவர்களை கொலை செய்வதற்காக. இதனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஹீ மூலம் அறிவித்தான். பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட சொன்னாங்க, அலியே, இப்ப காபிர்கள் எனது வீட்டை சுற்றி இருக்கிறாங்க, எனக்கு அவர்களிடத்திலிருந்து தப்ப முடியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொடுத்திருந்த அமானிதங்கள், தங்க நகைகள், அதே போல பணம், அதே போல காணி, இடம், அதனுடைய ஒப்பினைகள், ஒப்பினையா எக்ரிமெண்ட் டீடுகள், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. எல்லாத்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தாங்க. இது இன்னாருடைய மகன், இன்னாருடையது, இது இன்னாருடையது, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க மதீனாவுக்கு வந்து சேருங்க என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் படுத்த இந்த படுக்கையில நீங்க தான் படுக்கணும், பச்சை புடவையால போத்தி கொண்டு தான் படுப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தயங்கல்ல, சிறிய வயதாக இருந்தாலும் முதலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்ய அல்லாஹ் என்ன தெரிஞ்செடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று முன் வந்தாங்க. அந்த மலையுடைய கட்டம் வரும்பொழுது அதை பாருங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீங்க இந்த படுக்கையில படுங்க, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு மதீனா முனவராவுக்கு போறேன் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வர முந்தி மண் கொஞ்சம் எடுத்தாங்க. வீட்டுக்குள்ளால மண் கொஞ்சம் எடுத்தாங்க. மண் எடுத்து சூரா யாசீன் முதலாவது கட்டம், அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம், தன்சீலல் அஸீஸிர் ரஹீம், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஹும் வஹும் காஃபிலூன், லகத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். அடுத்தது இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் சத்தன் ومن خلفهم سدا فاغشيناهم فهم لا يبصرون. லா யுபஸிரூன் வரையில் ஓதினாங்க. ஓதி அந்த மண் புடியை எடுத்து வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காபிர்களான 40 பேர் அல்லது 70 பேருக்கு சுற்றி வீசினாங்க. இந்த மண்ணை வீசின உடனே அவ்வளவு பேருடைய நடு உச்சி மண்டையில போய் மண் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்தது. அல்லாஹ்வுடைய குதிரத்தின் காரணமாக மண் விழுந்த உடனே இவங்களோட கண் தெரியுதா? கண் பாக்குது. அந்த கண்ணுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் மறைஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் கதவை திறந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறப்பட்டது. இவன் நினைச்சு நிற்கிறாங்க, கதவு சும்மா தான் திறப்படுது, உள்ள இருக்கிறாரு தானே, இவர் போகலையே, நடுநிசி வரையில நாம இருக்கிறோமே, எப்படியாவது இவரை போய் கொள்ளலாம் இருந்தாங்க. கதவை திறந்து அவர்தால போயிட்டாங்க. போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. போய் அப்ப அந்த காலம், அந்த நேரம் சஹாபாக்களையோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ நடுநிசியில தனிப்பட்ட முறையில யாராவது கண்டா உடனே கொண்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. இஸ்லாம் பரவாத காலம், இஸ்லாம் அதிகமாக பரவாத காலம் உண்டு.
ஒரு அபூபக்கருடைய வீட்டு கதவை தட்டுறதுக்கு யா அபாபக்கர் ரெண்டு கதவை கைய வைக்கிறாங்க. கதவு ரெண்டும் தொடப்படுது. நடு ஜாமம் ஜாமமா. அதுக்கப்புறம் தூங்கினவர் எழுப்பிட்டு வர மாதிரி அல்ல. லப்பைக யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நான் ஆஜராகிட்டேன் ஆஜராகிட்டேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கர் நீங்க தூங்கலையா? இந்த பயங்கரமான காலம், காபிர்கள் வந்து எல்லாரும் கொலை செய்யற காலம், நீங்க கதவை திறந்து வச்சுக்கிறீங்களே, நீங்க தூங்காம இருக்கிறீங்களே, என்ன அபூபக்கர் என்று கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எப்பவோ சொன்னீங்க நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதா இருந்தா அபூபக்கரே உங்களோட தானே சொன்னீங்களே ரலியல்லாஹு அன்ஹு. அன்றிலிருந்து இரவு நேரமோ பகல் நேரமோ நான் சரியாக தூங்கியதும் இல்லை, வீட்டு கதவை மூடினதும் இல்லை யா ரசூலல்லாஹ். நான் தூங்கிட்டேன்டா, தூக்கம் மிகைச்சிட்டுதேண்டா, நீங்க கதவை தட்டி தட்டி இருக்கும் பொழுது உங்களுக்கு காபிர்களுடைய ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து இரவு பூராக நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இதோ நாம ஹிஜ்ரத் போறதுக்கென்றே நான் வளர்த்த ஒட்டகம் வாங்க போவோம் என்று மக்கா முக்கர்ரமா போர்டரை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். மறுபக்கம் 70 காபிர்களும் அப்படியே வீட்டை சுற்றி நிக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரையில இப்ப இப்லீஸ் வாராரு, நம்முடைய விரோதி. நேற்று குத்பாவுல கூட ஜும்மாவுல கூட ஹத்தீப் சொன்னாங்க, இப்லீஸ் செய்த அட்டூழியங்களை, இப்லீஸுடைய சேட்டைகள், இப்லீஸ் எப்படி நம்மளை வழிகெடுக்கிறான், நல்லதை காட்டி வழிகெடுக்கிறான். இப்லீஸ் நமக்கும் விரோதி, நம்முடைய அத்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் விரோதி. இப்லீஸ் சொல்றதை கேட்டா அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்று நேற்று ஜும்மால கூட சொன்னாங்க. அந்த இப்லீஸ் மனித ரூபத்துல வாராரு, வந்து கேட்கிறாரு இந்த 70 பேருக்கிட்ட அல்லது 40 பேருக்கிட்ட, என்ன முகம்மதுல வீட்டை சுற்றி இருக்கிறீங்க, இது என்ன இது நடு ஜாமத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்ட உடனே இன்னைக்கு அவட்ட கதை முடிஞ்சு நாம் எல்லாரும் மகரிபில் இருந்திருக்கிறோம், நாம் எல்லாரும் சுற்றி நிக்கிறோம், எப்படியாவது அவரை இன்றைக்கு கொலை செய்வோம். கொலை செய்வோமா? தலையை பிடிச்சி பாருங்க, உங்களோட தலையில மண்ணை போட்டுட்டு அவர் போயிட்டாரு. மண்ணை போட்டுட்டு போயிட்டாரா? தலையை பிடிச்சி பார்த்தாங்க, அவ்வளவு பேர் தலையில மண் இருந்துதான். பிறகு இன்னொரு கிதாபுல நான் பார்த்தேன், யாருடைய தலையில மண் பட்டுதோ அவங்க அவ்வளவு பேரும் பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க. அந்த சூரா யாசீனுடைய முதலாவது ஆயத்தினுடைய பரக்கத்து. இப்ப உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மறையணும்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டுது, அதுக்காக வேண்டி கடனுக்கு காசு எடுத்துட்டு கடன்காரம் வரும் பொழுது மறைகிறதுக்கு இந்த யாசீன் ஓதினா சரி வராது. அந்த யாசீன் அல்ல இது. ஆபத்துகள், பசாதுகள், பித்னாக்கள் அப்படி என்ன சரி வந்து நாம தப்பணும்டா, இந்த யாராவது ஒருத்தர் வாராரு, இவருக்கு நாம ஆப்படக்கூடாதுண்டா இந்த யாசீனை தொடங்கி பிஸ்மி சொல்லி தொடங்கி லா யுபசிரூன் வரையில ஓதி அவருடைய முன்னுக்கல்ல ஒரு 10 மீட்டர் இருந்தாலும் சரி ஷுஃபன் ஊதினம்டா அது அப்படியே அவருக்கு போய் படுமா. அவர் வந்து நம்மள்கிட்ட கேட்பாராம், என்ன இன்னார கந்தீங்களான்னு. அந்த அளவுக்கு அந்த குர்ஆன் ஆயத்துல பரக்கத் இருக்குது என்று இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கண்ணை மறைச்சிடும். ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்துக்கு தான் இதை ஓதணும். நம்மட மேல குத்தம் இருந்ததுண்டா இவர் ஓதினா ஊதினா இவர் தான் ஆளண்டு அந்த சூறா காட்டி கொடுக்கும் அவரை. எனவே நல்ல விஷயத்துக்கு தான் பாதிக்கணும். பிறகு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ள போய் உண்மைதானே முகமது போயிருப்பாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு ஆள் படுத்து கொண்டு நிற்கிறாரு. பச்சை புடவையை தூக்கி பார்த்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படுத்து கொண்டு இருந்தாங்க. எழுப்பி எங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதுன்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க காபிர்கள். ஏன் தெரியுமா? அபூ தாலிப் அவர்களுடைய மகன். அபூ தாலிப் அவர்களுக்கு குறைஷிகள்ல ரொம்ப கண்ணியம், குறைஷிகளுக்கு ராஜா போல இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்கொள்வாங்க காபிர்கள். அதனால அவங்களோட மகன் அல்லவா, ஒன்றுமே செய்யல, அப்படியே வந்துட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி இடையில சொல்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கின ஒரே ஒரு நாள் அந்த நாள் தான். என்னடா இது, கொலை செய்யறதுக்கு வராங்க, அந்த படுக்கையில் இருக்கும் போது சுற்றி 70 காபிர்கள் இருக்கிறாங்க, அது சந்தோஷமான நாளா? என் வாழ்க்கையில நான் படுத்த நாட்கள்ல ஆக சந்தோஷமான ஒரே ஒரு நாள் 70 காபிர்கள் வீட்டை சுற்றி நிற்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல படுத்தேனே, அதுதான் சந்தோஷமான நாள். நான் மௌத்துக்கு பயப்படாம படுத்தேன்டாங்க. மௌத்துக்கு பயப்படாம படுத்தீங்களா? அதனாலேயே ரலியல்லாஹு அன்ஹு இல்ல,
எனக்கிட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அலியே, இந்த அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மதீனாவுக்கு வந்து சேருங்கன்னு சொன்னாங்களே, அண்டே நான் தெரிஞ்சிட்டேன் மதீனாவுக்கு போகும் வரையில் எனக்கு மௌத்து வராது. ரஹ்மத்துல் ஆலமீன் சொன்னதுதான். நாங்கள் உம்ரா நியத்து வைத்து ஹாஜரா கமால் முஸ்தபா அவர்கள் மூலமாக இந்த போன 3ஆம் மாதம் 5ஆம் தேதி உம்ராவுடைய நியத்துப்படி நாங்கள் புறப்பட்டு சென்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இப்போ அங்கே சென்று நல்ல சிறப்பான முறையில் எல்லாம் எங்களை கவனித்து நல்ல முறையில் எங்களை ஏற்பாடு பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஜித்தா இறங்கினதில் அங்கே ஜித்தாவுடைய அங்கே இன்க்ரேஷனுடைய இதில் ஒரு 5 மணி நேரம் எங்களை சொன்னிக்கிட்டு அதுதான் எங்களுக்கு ரொம்ப குறையாக இருந்தது. மற்றபடி அவங்களுடைய குறை எதுவும் கிடையாது. நல்லபடிய முறையில் பஸ்ஸு ஏற்பாடு இதுகள்லாம் நல்ல உள்ளே நுழைய விடாதனால எக்ஸ்ட்ரா இன்னொரு பஸ்ஸையும் ஏற்பாடு பண்ணி எங்களை கொண்டு போய் சேர்த்து நல்ல முறையிலோடு சேர்த்தாங்க. நாங்கள் ஆரம்பம் மதீனாவுக்கு போய் அங்கே 3 நாள் எங்களுடைய அமல்களை முடிச்சுக்கிட்டு அடுத்து மக்காவுக்கு வந்து மக்காவில் நல்லா சிறப்பான புது பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுபடி நாங்களும் வந்து மக்காவில் வந்து நல்ல முறையில் செஞ்சோம். உணவு இதுகள்லாம் வரையில் நல்ல முறையில் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அது போக இதில் என்ன சிறப்பு இருந்துச்சுன்னா, நம்ம இலங்கை மௌலானா அவர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான முறையில் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு இதுக்கு முன்னால் போனதை விட இந்த ட்ரிப் அவங்களோட போயில எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இன்னென்ன காரணம் என்னென்ன இது நடந்தது இன்னும் ஒவ்வொரு இதில் இறைவனுடைய இது செய்தி வந்த இடம் அந்த செய்தி வந்த முறை எப்படி இது ஒவ்வொன்றே ரொம்ப தெளிவாக சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொன்றே அவங்க வந்து அவங்களே நேரடியாக இருந்து அதை கவனித்து இருந்தது மாதிரியே எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு எல்லாம் சிறப்பு. ஒவ்வொரு பள்ளியிலையும் எல்லா பள்ளியிலையும் கொண்டு காட்டினாங்க. இந்த முறையில் நாங்கள் போனிட்டு வந்ததில் நாங்கள் 11 நாள் எங்களுக்கு ஓரளவு நல்லா இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசை எங்களுக்கு விசா ஆசை. அதனால் நம்ம எங்களுடைய ஆரம்ப முடிவோ அதுதானே. அதனால் அதுபடியே நாங்கள் வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாங்கள் போகக்கூடிய ஒரு நியத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். யாரும் உம்ரா செய்யலன்னு ஹஜ்ஜி செல்லன்னு அப்படின்ட்டு நியத்து வச்சவங்க ஹாஜரா ட்ராவல் சர்வீஸில் நல்ல வகையில் கமால் முஸ்தபா அவர்களை அணுகி அவர்கிட்ட கலந்து இது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். நல்ல சிறப்பான முறையில் செய்கிறாங்க. நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும். அல்லாஹ்வுடைய பள்ளியை எல்லா மூமினான முஸ்லீம் மக்களும் போய் தொட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு எங்களுக்கும் ஆசை, உங்களுக்கும் ஆசை. அது நல்லபடிய முறையில் நிறைவேற்றி கொடுங்க. அது இந்த டெலிஃபோன் நம்பர் இந்த சிடியிலே இருக்குது. அதை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த சிடியில் நீங்கள் பார்த்து அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுங்க. பயான் சொல்கிறத ரொம்ப சிறப்பான முறையில் பயான் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நீங்கள் விளங்காதவங்களோட நல்லா விளைவிக்கிறோம் அவங்க சொல்கிற பயான். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பொறுமைசாலி. ரொம்ப சின்ன வயசு மௌலானா தான், இலங்கை மௌலானா. அவங்க தமிழ் நல்லா அருமையாக பேசுகிறாங்க, நல்லா தெளிவாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா அதை நீங்கள் இதில் போய் தைரியமாக போயிட்டு வரலாம். ஆமாம், சாப்பாடு இதுகள்லாம் நல்லா அந்தந்த வக்துகளுக்கு அது கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சிறப்பும் அவர்கிட்ட இங்கே இருக்குது. நல்ல முறையில் கவனித்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அதை நல்ல முறையில் போகிறவங்க அதை எந்த பயம் இல்லாமல் தாராளமாக போயிட்டு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ये ज़मीन जब न थी, ये जहां जब न था, ये ज़मीन जब न थी, ये जहां जब न था, चांद सूरज न थे, आसमां जब न था, चांद सूरज न थे, आसमां जब न था, राज़े हक भी किसी पर आया जब न था, हक भी किसी पर आया जब न था, तब
அடுத்தது இந்த மினாவுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மகனை கனவு கண்டு 3 தடவை கனவு கண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடணும் என்று அவங்க அறுத்தாங்க அறுபடல்ல. அதுக்கப்புறம் கூர்மையான கத்தியா இருந்தது. கடும் கோபத்துல ஒரு பெரிய ஒரு கருங்கல் பாறங்கல் ஒன்றுல தூக்கி அடிச்சாங்க. அடிச்ச உடனே அந்த கல்லு 2ஆக பிளந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோபத்துல, கல்லே என்னுடைய இந்த குழந்தையுடைய பிஞ்சு கழுத்தை உனக்கு வெட்டேலா போயிட்டுது, இந்த பாறங்கல்ல 2ஆ பிளந்துட்டியே என்று கேட்ட உடனே கல்லு சொன்னதாம், கத்தி 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 கேட்ட உடனே அந்த கத்தி சொன்னதாம், கத்திக்கிட்டு தான் கேட்டாங்க, கத்தியே உனக்கு என்ன இந்த பிஞ்சு கழுத்தை வெட்டேலா போயிட்டுது, இனி இந்த பாறங்கல்ல 2ஆ பிளந்துட்டா என்று கேட்ட உடனே அந்த கத்தி சொன்னதாம், அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவில்லையே, அல்லாஹு தஆலா இந்த இஸ்மாயிலுடைய கழுத்தை தவிர என்னைய அனைத்தையும் வெற்றத்துக்கு உத்தரவு தந்திருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் ரப்பு சொன்னதை கேட்கவா, ரப்புடைய நபி நீங்க சொன்னதை கேட்கவா, நான் என்னையும் உங்களையும் படைச்ச ரப்பு சொன்னதைத்தானே கேட்கணும் என்று அந்த கத்தி பேசினதான். அந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய வேண்டுகோளை, அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டளைய என்னால நிறைவேற்றலாம் போயிட்டுதே என்று கவலைப்பட்டாங்க. அந்த கவலைய இல்லாமலாக்குறதுக்காக சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று அந்த திக்ரோட அந்த தக்பீர் முழக்கத்தோட வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க. இப்ராஹிமே அல்லாஹு தஆலா அவங்களை ஏற்றுக்கொண்டுட்டான். மலக்குகள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. மலக்குகளுக்கெல்லாம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட இவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய பாசம் வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட இவ்வளவு பெரிய அன்பு அல்லாஹு தஆலா வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று மலக்குகள் எல்லாம் பெரிய ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கு தான் மலக்குகளுடைய எல்லா கொஸ்டின் மார்க்கும் அவங்களோட மனதில் இருந்து போனது, எல்லா சந்தேகங்கள் எல்லாம் நீங்கினது. ஏன் தெரியுமா? 80 வருஷத்துக்கு பின்னால கிடைச்ச இந்த குழந்தைய, அதுவும் அழகான இந்த குழந்தைய அல்லாஹ்வுக்காக பலியிட முன் வந்து நீங்க கல்லுல தூக்கி அடிச்சிட்டு, கல்லுல தூக்கி அந்த கத்திய அடிச்சிட்டு நீங்க கவலையோட இருந்தீங்களே, இனிமேல் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய உத்தரவை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. அல்லாஹ் தான் உங்களோட பிள்ளைக்கு பகரமாக இந்த ஆட்டுக்குட்டிய கொடுக்க சொன்னான் என்று அந்த ஆட்டை கொடுத்தாங்க. ஆட்டை அறுத்தாங்க. அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு வந்த சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியை நான் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும். எல்லாரும் இப்படி அறுத்து கொடுக்கறத நான் பார்த்து என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படணும் என்று 4000 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆட்டைத்தான் அவங்க அறுத்தாங்க. ஆனா இன்று உலுஹியா என்ற பெயர்ல துல் ஹஜ் மாதம் வந்ததுண்டா அனைவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க? முழு மினாவிலும் ஆடறுக்கிறாங்க, முழு உலகத்திலும் உலுஹியா கொடுக்கிறாங்க. அறுத்து 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 எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அமலத்தான் செய்றாங்க. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னா அதைனாக்கல் கௌசர் என்ற சூரா இந்த மினாவில தான் இறங்கினது. அதே போல இன்னும் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அந்த குர்ஆன் ஆயத்தும் இந்த மினாவில தான் இறங்கினது. அடுத்தது இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லுவாங்க. மினாவில் உள்ள பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 70 நபிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 70 நபிமார்கள். ஆனா அவங்க அடக்க ஸ்தலமோ ஜியாரமோ கபரோ காண்றதுக்கு இல்ல, அதை இவங்க வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது மறைக்கப்பட்டிருக்குது. 70 நபிமார்கள். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவடம் பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுல தங்கின நேரத்துல
மினாவுல தங்கின நேரத்துல அவங்க இந்த பள்ளி வாசல்ல தான் தங்கி அமல்கள் செஞ்சாங்க. அதுக்கு பெயர் மஸ்ஜிதுல் ஹைஃப். பொழுது திடீரென்ற ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் வந்து அவர்களை அந்த குகை உள்ள வந்து அணைச்சி கட்டி இக்கரா ஓதுங்கள் என்னொரு சத்தம் ஒன்று கேட்டது. இவங்க என்ன சொன்னாங்க? பயந்தவர்களாக மா அனபி காரின், எனக்கு ஓத தெரியாது என்றான். ரெண்டாம் தடவை அவர்கள் அப்படி அணைச்சி கட்டி கையை விட்டுட்டு இக்கரா ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டது. மா அனபி காரின், எனக்கு ஓத தெரியாது என்றான். மூணாம் தடவையும் அவர்களை அணைத்து கட்டி இக்கரா ஓதுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அவங்க இவரோட ஓதி கொடுக்கிறவரோட சேர்ந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அதுவரையில ஓதி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதை அப்படியே ஓதினாங்க. அதுவரையில இந்த ஒலி யாரு, எவரு, எங்கிருந்து வந்தது ஒன்றுமே தெரியாது. அப்படியே பயந்தவர்களாக, அதிகமா பயந்தவண்டா காய்ச்சல் வந்துடும், ஜுரம் அதிகமா வந்தது. என்ன செஞ்சாங்க? அப்படியே மலையாள கீழே இறங்கி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு ஓடி போய் ஜம்மிலூனி யா ஹதீஜா, என்ன போத்துக ஹதீஜாவே என்று ஒரு ஆறுதலுக்காக மனைவிட்ட வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே மடியில படுக்க வச்சு தலைய தடாவி, யா ரசூலல்லாஹ் நீங்க யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அநியாயம் செய்யல, ஏழைகளோட அன்பு வச்சீங்க, அனாதைகளோட அன்பா பரவினீங்க, அதிகமாக சதக்கா கொடுத்தீங்க, கொடை வல்லலா இருந்தீங்க, ஒரு நாளும் உங்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்று ஆறுதல் கூறினாங்க. ஆறுதல் கூறி அதுக்குள்ள சொல்யூஷனை காட்டி கொடுத்து அவர்களுடைய குடும்பத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு ஃபாதிரி ஒன்று கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டு அவர்கிட்ட மனதை சந்தோஷப்படுத்தினாங்க. நாம டென்ஷன்ல வந்தா மனைவிமார்கிட்ட என்ன சரி ஒன்று சொன்னா இப்படி ஒரு ஆறுதல் கிடைக்குமா நமக்கு? ஏண்ட பஞ்சாதி எந்த ஆறுதல் கூறுவா? உங்களோட பஞ்சாதி மாற பத்தி எனக்கு தெரியாது. சரியா? சரி, எப்படி எது எப்படி இருந்தாலும் நாம ஒரு கஷ்டப்பட்டோம் என்றா அது கணவனுக்கு கவலை வந்த நேரத்திலேயோ அல்லது மனைவிக்கு கவலை வந்த நேரத்திலேயோ ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆறுதல் கூறி, ஒருத்தர் கோபம் வந்தா மற்றவர் அப்படியே தாழ்மையாக பணிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இஸ்லாமிய வாழ்க்கை என்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு படிச்சு தந்திருக்கிறார்கள். நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கிருபையினால் நாம் வந்த நாள்ல இருந்து நல்லமல்கள் செய்தவர்களாகவே, கல்வை பரிசுத்தப்படுத்தியவர்களாகவே, நமது ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்தியவர்களாகவும், நல்லமல்களோடும் திக்ரு சலவாத்துகளோடும் தவாஃப் உம்ராவோடும் நல்ல பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களாகவும் நமது நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். சஹீஹான ஒரு ஹதீஸ்ல வருது, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். தக்வாவோடு எப்படி வாழ வேண்டும் என்ற அமைப்பை காட்டிக் கொடுப்பான். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையை நாடியதனால் 10 நாட்கள் என்ற அமைப்பில் நாம் இந்த உம்ராவுக்கு வந்து மக்கா முக்கர்ரமாவை பற்றியும் மதீனா முனவ்வராவை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இல்மை படித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். நமது கல்வியிலே இப்பொழுது அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் கிடையாது. காலையில எழுமினோம் என்றா தஹஜ்ஜுது, அங்கல சுபஹ் இமாம் ஜமாத்து, இங்கல காலையில மறுபடியும் பள்ளிவாசலுக்கு எப்ப போவோம் என்று எதிர்பார்க்கிறோம்.
மறுபடியும் தவாபு செய்யறோம், உம்ரா செய்யறோம், பாங்கு சொல்லும் வரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்துல எல்லா வேலையும் வச்சுட்டு நாம பள்ளிவாசலுக்கு போறோம். இந்த அமைப்பு மலேசியாவிலும் கிடையாது, இலங்கையிலும் கிடையாது. நம்மட வேலையை செஞ்சுட்டு தான் நாம தொழுவோம். ஆனா இங்க அப்படி அல்ல, தொழுது போட்டுத்தான் நம்முடைய வேலையை நாம செய்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா நம்மோடு நெருங்கி இருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நினைத்து நினைத்து அவர்களுடைய கபர் ஷரீஃபிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்ராவுடைய அமைப்பில் படா உம்ரா என்று சொல்லக்கூடிய ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு இப்பொழுது நாம் அனைவர்களும் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடம் அல்லாஹுவால் ரஹமத்து செய்யப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போறது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். நாம போகணும் என்று இருக்கல, ஆனா அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு சிலருடைய துஆ பரக்கத்தின் காரணமாக மாஷா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்றது ஹிஜ்ரி 6ல நடந்தது. ஹிஜ்ரி 6. ஹிஜ்ரி 2ல மதீனாவுல பத்ர் யுத்தம் நடந்தது, மதீனாவுக்கு பக்கத்துல. ஹிஜ்ரி 3ல மதீனா முனவ்வராவுல உஹுத் யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல போறேன், எல்லாரும் இதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம் நடைபெறும் பொழுது சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 313. அந்த நேரம் அவ்வளவு இஸ்லாம் வளர்ந்திருக்கல, 313 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. ஹிஜ்ரி 3ல உஹுத் யுத்தம் நடைபெறும் பொழுது, அதுக்கு அடுத்த வருஷம் உஹுத் யுத்தம் நடைபெறும் பொழுது கிட்டத்தட்ட 800, 900 அல்லது 1000 சஹாபாக்கள், 1000க்கு உட்பட்டவர்கள் தான் இருந்தாங்க. 1000க்கு மேல இருக்கல. அப்ப ஹிஜ்ரி 2க்கும் ஹிஜ்ரி 3க்கும் இடையில அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 400, 500, 600 தான் கூடினது. ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. எங்க நடந்தது? இப்ப நாம போய் எந்த இடத்துல இறங்கி 2 ரக்காத்து தொழ போறோமோ, எந்த இடத்துல நியத்து வைக்க போறோமோ அந்த இடத்துல ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறும் பொழுது சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1500. வயதாளிகள் மட்டுமா மௌத்தாகிறாங்க? இன்னைக்கு ஜப்பான்ல என்ன நடந்திருக்குது? ஜப்பான்ல இப்படி ஒரு மௌத்து வரும் என்று எதிர்பார்த்தாங்களா? 8000 பேர் அட்ரஸ் இல்ல, ஆனா மையத்தாகத்தான் வருவார்கள். அதுல 500,000 பிஞ்சும். ஜப்பான்ல யாருக்குமே நோவினை செய்யாத கூட்டம் அது. ஈமான் மட்டும்தான் இல்ல, மத்த அவ்வளவு நற்குணமும் இருக்குது. நாய்க்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. பன்றிக்கு, இஸ்லாத்துல வெறுக்கப்பட்ட பன்றிக்கு கூட தீங்கு நினைக்காத, கொசு, நெலும்பு, நுளம்பு, ஈக்கு கூட தீங்கு நினைக்காத, முழு உலகத்துக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த ஜப்பான்ல எந்த மனுஷன் அநியாயம் செஞ்சான்? மனுஷனா செஞ்சான்? சுனாமி மனுஷன் அனுப்புவானா? சுனாமி மனுஷனால் அனுப்ப முடியுமா? அப்ப அல்லாஹ் தானே செஞ்சான். அல்லாஹ் ஏன் இதை செஞ்சான்? கோபத்திலையா? கோபத்திலே அல்ல. ஜப்பானோட ஏன் கோபிக்கணும்? ஏன் செஞ்சான்? ஏன் இந்த சுனாமி? பல லட்சம் வீடுகள், பல லட்சம் மாளிகைகள், பல லட்சம் வாகனங்கள். ஏன்? இந்த உலகம் பொய்யப்பா, இத நம்பாதீங்கப்பா. இப்படித்தான் நான் உலகத்தை படைச்சிருக்கிறேன். திடீர் விபத்து வரும், ஆக்சிடென்ட் வரும், நோய் வரும், சிக்கன் குன்யா வரும், கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இன்றைக்கு பேசினவர் நாளைக்கு இருக்க மாட்டாரு. 10 மணிக்கு கோல் எடுத்து பேசுறாரு, ஜொல்லியா பேசிக்கோ நிக்கிறாரு, 10:30க்கு கேள்விப்பட்டது மௌத்தாகிட்டார் என்று. என்ன? கான்கிரீட் ஒன்று தலையில விழுந்துதான். யாரு செஞ்ச வேலை இது? பொறாமக்காரனா? என்ன சரி, வியாபாரத்துல நாம கொஞ்சம் கீழே போயிட்டோம்னா அடுத்த விட்டு மனுஷனை சந்தேகப்படுறோம், அல்லது மாமனார சந்தேகப்படுறோம், அல்லது சாட்சாவை சந்தேகப்படுறோம், அல்லது நம்மளை போல யார் யாரு வியாபாரம் செய்யறாங்களோ அந்த பொஸ்மாரை நான் சந்தேகப்படுறோம். ரிஸ்க தாரவனும் அல்லாஹ், எடுக்கிறவனும் அல்லாஹ். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் ஒரு விதமா கொடுப்பான். அவர்களை மௌத்தாக்கி கொண்டே இருப்பான். நாம் எல்லாரும் குழந்தை பிள்ளையா இருந்தோம்,
அதுக்கு பிறகு 10 வயதானது, இளந்தறியா ஆனோம், அது பிறகு குமர பிள்ளைங்களா ஆனோம், அது பிறகு திருமணம் முடிச்சோம், நமக்கு புள்ள குட்டி கிடைச்சது. இப்ப 40, 50, 60, இன்னும் எவ்வளவு காலம்? அல்லாஹு ஆலம். நாளைக்கு நாம இருப்போம் என்று ஷுவரா? இருந்தா சரி, இல்லாட்டி வழக்கு போடலாமா? அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கலாமா? அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எடுத்துட்டான், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையே எடுத்துட்டான், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையே எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை விட்டு வைப்பானா? Ömrüm bitirmiş viranemiyen, aklını yitirmiş divanemiyen. Ömrüm bitirmiş viranemiyen, aklını yitirmiş divanemiyen. Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah. Allahu Allah, Allahu Allah, Allahu Allah. Kanat vururum, döner dururum, yanar kururum, mestanemiyem. Kanat vururum, döner dururum, yanar kururum, mestanemiyem. Allahu Allah, 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 Allahu Allah. Yaşlı gözlerim tutmaz dizlerim, yolun gözlerim mestanemiyem. Yaşlı gözlerim tutmaz dizlerim, yolun izlerim mestanemiyem. Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மார்ச் மாதம் நாங்கள் ஹஜ்ரத் ட்ராவல்ஸில் உம்ராவுக்கு போனோம். இந்த பயணம் எங்களுக்கு பயணம், அந்த உம்ரா பயணம். ஷேக் அலாவி மௌலானா ரொம்ப நல்லாவே பயான் செஞ்சாங்க, நல்லாவும் பார்த்துக்கிட்டாங்க. பயான் அத்தனை பயானும் நல்லா உள்கருத்தோடு இருந்துச்சு. எங்கள் உம்ரா பயணமாக இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லா கூடயே இருந்து நல்லா கைட் பண்ணாங்க, ஒவ்வொன்றையும் நல்லா சொல்லி தந்தாங்க. நியத்திலிருந்து அனைத்தையும் எதுவுமே தெரியாத ஆளுகளோட தைரியமாக போகலாம். சரி, அல்லாஹ் மௌலானா கூடயே இருந்து எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்க. பஸ்ஸு, ஹோட்டலு, மக்காலையும் சரி மடினாலையும் சரி ரொம்ப கிட்டாலே இருந்துச்சு. பள்ளியாசலோட சாப்பாடுலாம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. நம்ம இந்தியா சாப்பாடு நல்லா திருப்தியாக கிடச்சிச்சு. போகிறவ நம்பிக்கையோட தாராளமாக போனால். சரி, அல்லாஹ் மௌலானா பக்கத்துலேயே இருந்து எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ உங்களையும் அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க.
ஹாஜரா ட்ராவல்ஸில் மறுபடியும் நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் நியத்து வச்சுருக்கிறோம். வருஷம் வருஷம் நாங்கள் போகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நானா ஹாஜரா ட்ராவல்ஸ் அலாவி மௌலானாவோட போகிறதுக்கு ரொம்ப ஆசை வச்சுருக்கிறோம். எல்லோரும் தைரியமாக போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹாஜரா ட்ராவல்ஸ்னால் இங்கே பாருங்கள், இந்த ஹாஜரா ட்ராவல்ஸ்னால் நாங்கள் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் இந்த ஹாஜரா ட்ராவல்ஸ் முன்னேறதுக்கு எல்லாம் நல்ல உதவியாக ஆக்கி வைக்கட்டும். நாங்கள் முதல்ல இருந்து கடைசி வரையும் இந்த எங்கள் ஷேக் அலாவி மௌலானாவோட நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடு, ஹோட்டலு, பஸ்ஸு, ட்ராவல்ஸு எல்லாம் பக்கமோடு இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாரும் நாங்கள் இந்த ட்ராவல்ஸ் தடவை தான் இந்த பயணத்தில் போனோம். மீண்டும் மீண்டும் எல்லோரும் பயப்படாமல் இந்த ஹாஜரா ட்ராவல்ஸில் நம்பிக்கையோடு வந்து சேர்ந்து போகலாம். இதில் கலந்துக்கலாம். போய் உம்ரா பயணம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி பயணத்தில் நீ செய்வாங்க, அதுலேயும் கலந்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாஷை பேசக்கூடியவர்கள், எல்லா நிறத்துடையவர்கள், பலவிதமான நூற்றுக்கணக்கான பாஷைகள், எவ்வளவோ சூரத்தில் எத்தனையோ பேர் வாராங்க. அவ்வளவு பேரே அல்லாஹ் தஆலா 5 வக்துக்கு ஒன்று சேர்க்கிறானே. யாரு எவரு அதெல்லாம் பொருள் தோள்கட்டு படப்பட கிட்ட பக்கத்துல நின்று தொழுங்க. இமாம் ஜமாத்துக்கு வாங்க, எல்லாம் ஒன்று சேருங்க. என் பள்ளிக்கு வாங்க, என்னுடைய நபீத பள்ளிக்கு வாங்க, எல்லாம் ஒன்று சேருங்க, ஒத்துமையாயிருங்க. எனவே நாம இந்த 10 நாட்களும் படித்த இல்முகள்ல ஆக முதலிடம் வகிக்கக்கூடிய இல்ம் என்ன தெரியுமா? ஒற்றுமை. நாம எப்படி 33 35 பேர் ஒற்றுமையா இருந்தோமோ இதே நாம தான் அங்க போறோம். நாம அங்க போனதோட நாம மறுபடியும் சைத்தான கூட்டாளி ஆகுறா? 10 நாளைக்கு சைத்தானோட போவோம். அல்லாஹ்வை ஏமாத்துறதா, நாமளே நம்மளை ஏமாத்திக் கொள்றதா? நான் தான். அடுத்தது தற்பெருமை வந்துடக்கூடாது, நான் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது. யாரையும் தாழ்மையானவர்கள், தாழ்ந்தவர்கள், அவர்கள் சீரழிந்தவர்கள், கண்ணியம் குறைந்தவர்கள் என்று யாரையும் பார்க்க கூடாது. எல்லாரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு என்டைட்டில் ஆனவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். எனவே நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம சபூர் செய்யணும், பல்ல கடிச்சு கொள்ளணும். ஆனா சபூர் செய்ய இயலாது. எப்படிப்பட்ட ஆலிமாக இருந்தாலும் அந்த ஆலிம் சபூரை பத்தி 3 மணித்தியாலும் பேசுவாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவர் சபூர் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஜாமான் இந்த சபூர். அல்லாஹ்வுடைய குணம் அது. சபூர் செய்தது அல்லாஹ்வுடைய குணம். எனவே தொழுகையை விட, நோன்பு பிடிக்கிறத விட, ஜக்காத்து கொடுக்கிறத விட, பல ஹஜ் பல உம்ரா செய்யறத விட, கோடி கணக்குல கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை பங்குடு செய்யறத விட அல்லாஹ் ஒரு தரஜாவை வச்சிருக்கிறான். சபூராளி, பொறுமைசாலி. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோட நெருங்கி இருக்கிறான். மஅஸ் ஸாபிரீன். தொழுகையாளியோட நான் நெருங்கி இருக்கிறேன் என்று குர்ஆன்ல வரல. நோன்பு பிடிச்சவங்களோட நான் நெருங்கி இருக்கிறேன் என்று குர்ஆன்ல வரல. ஜக்காத்து கொடுத்தவர்கள், ஹஜ் செய்தவர்களோட நெருங்கி இருக்கிறேன் என்று வரல. பொறுமை செய்தவங்களோட நெருங்கி இருக்கிறேன். ஏன்? அது அல்லாஹ்வுடைய குணம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்-ஸர்ராஇ வத்-ضர்ரா வல்-காதிமீனல் கைத வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். நான் மலேசியாவில் கூட இதை பயான்ல சொல்லி இருக்கிறேன். இன்டர்நெட்ல கூட சில நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்-ஸர்ராஇ வத்-ضர்ரா. அல்லாஹ் தஆலா 3 நற்குணங்களை பத்தி சொல்றான். 3 நற்குணங்களை பத்தி குர்ஆன்ல சொல்றான். இந்த 3 குணம் ஆண்களும் தான் பெண்களும் தான் யாரிடத்துல வருமோ அந்த குடும்பம் சந்தோஷமான, பரக்கத்தான, ரஹமத்தான, அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் சூழப்பட்ட ஒரு சிறப்பான பரக்கத்தான மலக்குகளுடைய துஆ பரக்கத்தை பெற்ற ஒரு குடும்பமாக மாறும். அதே குணம்
நமது அம்மா அத்தாவுக்கும் வர வேண்டும். அதே குணம் நமது பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். நாம சபூர் செஞ்சாத்தான் நம்முடைய பிள்ளை சபூர் செய்யும். நாம அள்ளி அள்ளி ஏழைகளுக்கு கொடுத்தாத்தான் நம்முடைய பிள்ளைகளும் அள்ளி அள்ளி கொடுக்கும். நாம தற்பெருமையோட ஏழைகளை விரட்டினோம் என்றா, ஏழைகளுக்கு ஏசினோம் என்று சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த குணம் தான் வரும். நாம எப்படி நடக்கிறோமோ அதே குணம்தான் அந்த பிள்ளைகளுக்கு வரும். எனவே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எப்படி சொல்றான், 3 நற்குணங்கள் இது யாரிடத்துல இருக்குதோ அந்த 3 குணமுள்ளவர்களை வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நல்லெண்ணம் படைத்த கல்பு பரிசுத்தமான அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமான இப்படிப்பட்டவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். நமக்கு இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அரத்துல 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் பேரும் அல்லாஹ்ட்ட தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 லட்சம் பேர்ல எத்தனை ஆயிரம் பேரோட அல்லாஹ் முஹப்பத் வச்சிருக்கிறான் என்று 10 லட்சம் பேருக்கு தெரியாது. நம்மட அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, நமக்கு இஹ்லாஸ் இருக்குதா இல்லையா அது தெரியாது. அதே போல மதீனா முனவ்வராவுக்கு போனோம். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செஞ்சோம். நாம் எல்லாரும் அவங்களோட முஹப்பத் வச்சிருக்கிறோம். அவங்க நம்மளோட முஹப்பத் வைக்கக்கூடிய விதம் நாம நடக்கிறோமா இல்லையா, நம்மட கல்பை பார்க்கக்கூடிய தகுதி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாம் அவர்களுக்கு சலாம் சொன்னோம். கல்பு எப்படி இருக்கிறது என்று அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எங்களை பத்தி நம்ம பத்தி என்ன தகவலை கொடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம நல்ல குணங்களை எடுத்து நடக்கணும். அந்த 3 நற்குணங்கள்ல முதலாவது குணம் என்ன தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸராஇ வத்தர்ரா. பணமும் செல்வமும் சொத்துகளும் அதிகமாக அல்லாஹ் நமக்கு தந்த நேரத்துல இவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுப்பார்களாம். அல்லாஹ் சொல்றான், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். சர்ரா என்று சொன்னா செல்வம் அதிகமான நேரம், செல்வம் நிறைஞ்சிருக்கிற நேரம். செல்வ நிலையிலும் செல்வம் குறைஞ்சிட்டது, கொஞ்சம் பிளாக் ஆகிட்டது, அப்படியே இல்லாமல் போகல, ப்ராஃபிட் குறைஞ்சிட்டது அல்லது டர்ன் ஓவர் குறைஞ்சிட்டது. நமக்கு மட்டும்தான் இருக்குது, அதிகமாக பங்கீடு செய்வதற்கு கிடையாது. அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்று யாராவது வந்து கேட்டால் அப்போ கொடுப்பார்களாம். இது முதலாவது குணம். நாம் அப்படி இல்லை, சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமாக எஞ்சி இருந்தா தான் மிஸ்கீன்களை ஞாபகம் வரும். பாக்கி அதாவது என்ன சொல்லுவோம், மிச்சம், மேல் மிச்சம், தூக்கி வீச வேண்டியதை வீசிரத்தை விட ஒரு மிஸ்கீனே கொடுப்போமே. அவங்க இந்த குர்ஆன் ஆயத்துக்கு உட்பட்டவங்க அல்ல. சுருக்கமாக சொன்னா 2 மணி பகல், மலேசியாவில் 2 மணி பகல், சாப்பிட நேரம். குடும்பத்தில் 8 பேர் இருக்கிறோம். 8 பேருக்குள்ள மாதிரி அரிசி எல்லாம் வச்சு சாப்பாடு கறியெல்லாம் ஆக்கி முடிஞ்சு 2 மிஸ்கீன் பெண்கள் வராங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு தயார். நறுமணம் வீசுது, அந்த கறி மனம் எல்லாம் அடிக்குது, அடுத்த வீட்டுக்கெல்லாம் மனம் அடிக்குது. இப்ப அந்த மிஸ்கின் பொம்பளைங்க வந்து நாம காலையில சாப்பிடல, பகலும் சாப்பிடல, ரொம்ப பசியா இருக்குது, வெக்கத்தோட வந்து கேட்கிறோம், என்ன சரி சாப்பாடு இருக்குதா? 10 மணிக்கு வந்து சொல்லி இருந்தா அரிசி கூட வச்சிருப்போமே. நாம சொல்றோம், உங்க மாப்பிள்ளை சொல்றா, இல்லாட்டி கொஞ்சம் அது சொல்றா. அது அவங்க சொல்றதில்ல, அது செய்தான் சொல்றது. 10 மணிக்காவது அல்லது மார்னிங் 7-8 மணிக்கு சொன்னா நாம வச்சிருப்போமே. குடும்பத்துல 8 பேரு நமக்குள்ள மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம். சரி சரி போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு நேர காலத்தோட சொன்னால் நான் உங்களுக்கு சமைச்சு வைப்போம் என்று சொன்னா நாளைக்கு நாம உயிரோடு இருப்போமா? அந்த மிஸ்கின் பெண்கள் உயிரோடு இருப்பார்களா? ஒருத்தருக்கு தேவையான நேரத்துல உதவி செய்யறதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. தேவை வரும் பொழுது அடுத்த நாள் திடீரென்று அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அந்த 2 மிஸ்கீனும் பெரும் கோடீஸ்வரர்களாக மாறி நம்மை அல்லாஹ் ஏழைகளாக ஆக்கிட்டான் என்றா நாம் அவர்களிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலையும் வரும். அப்படி வந்தும் இருக்கிறது. அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கும். அல்லாஹ் தந்தது நமக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அல்லாஹ் தந்தது. அறிவும் அல்லாஹ் தந்தது, கண்களும் அல்லாஹ் தந்தது, நாவும் அல்லாஹ் தந்தது, செல்வமும் அல்லாஹ் தந்தது.
நாம மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய இந்த உடம்பே அல்லாஹ்வுடையது. அதனாலதான் அவன் நினைச்ச நேரத்துல நம்ம நோயாளியாக ஆக்குறான். போ. அது மட்டுமல்ல, இந்த ரூஹும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அவன் நாடிய நேரம் அதை எடுக்கலாம். அது குமரி பெண்ணாக இருக்கட்டும், பிள்ளை வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தாட்சி பொம்பளையாக இருக்கட்டும், அல்லது நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கு புதிய மாப்பிள்ளையாக இருக்கட்டும், கிழவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இளந்தாரியாக இருக்கட்டும், அல்லாஹ் தந்த ரூஹை அவன் நாடிய நேரம் எடுப்பான். அப்படி எல்லாமே அல்லாஹ்வுடையது என்றிருக்கும் பொழுது இந்த பணம் அல்லாஹ்வுடைய மிஸ்கீன்களுக்கு நாம கொடுக்கிறதுக்கு யாரும் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. மலேசியாவை பொறுத்த மட்டும் கஞ்சத்தனம் காட்டுபவர்கள் ஒரு வீதமும் இல்லை. உங்களை புகழ்றதுக்கு சொல்றதில்ல, நமக்கு தெரியும். அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அதை இஹ்லாஸோட செஞ்சு கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு கொள்ளணும். என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். எனவே இருக்கிற நேரத்திலையும் கொடுப்பார்கள், கொஞ்சம் குறைஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள். இது முதலாவது குணம். இரண்டாவது குணம், வல் காதிமீனல் கைஸ, கடும் கோபம் பொங்கி எழுந்து நெஞ்சுக்குள்ள இருந்து நெருப்ப போல வரும். கோபம் வரும் பொழுது யாருக்குமே அடக்க இயலாது. அந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை மென்று சப்பி விழுங்கிக் கொள்வார்கள். இது இரண்டாவது குணம். யாருக்காவது அப்படி செய்யலுமா? கோபம் வந்ததுண்டா உதடுகள் எல்லாம் நடுங்கும், உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போற்றும், கண் ரெண்டும் சிவக்கும். ஏன் கண் சிவக்குது? கடும் கோபம் வந்தா கண் சிவக்குது. ஏன்? அது நெருப்பு. நெருப்பு சிவப்பு தான். ஏன் நெருப்பு நெருப்பு உள்ளுக்கு இருந்து ஏன் வரணும்? ஷைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறார். கோபமே அல் கதப் மினஷ் ஷைத்தான். கோபத்தை அடக்கிறது தான் இஸ்லாத்தில் ஆக முக்கியம். கோபத்தை அடக்கிறதுக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்துல வந்தார்கள். ஆக முக்கியமான அல்லாஹ்வுக்கு நெருங்கின ஒரு மூமின் யாரு தெரியுமா? தன்னுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்றவன், தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்பவன். யாராவது ஒருத்தரோட கோபம் வந்த உடனே வாயை திறந்து அவர் தாறு மாறாக அவருடைய அம்மா அத்தாவுக்கு, அவருடைய கணவன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏசி போட்டு எல்லா கோபமும் தணிஞ்சதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்கறதுல 5% பிரயோஜனம் இல்லை. இவர் மன்னிப்பு கேட்கிறாரு கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம். கோபம் இருக்கும் பொழுது அவருடைய நிலையை நினைத்து கோபத்தை அடக்கினால் அவர் முஃமின். அப்படி இல்லையா அவருடைய ஈமானில் ஒரு கோளாறு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த மார்ச் மாதம் ஹாஜரா டிராவல்ஸ் மூலமாக உம்ராவுக்கு போய்ட்டு வந்தோம். குரூப் பாட்டு உம்ரா பயணம் நல்ல வெற்றிகரமாக இருந்துச்சு. அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப உன்னதமான முறையில் பண்ணியிருந்தாங்க. இடங்கள் சுற்றி காட்டுறது, உம்ராவுடைய சிறப்பம்சம், அந்த உஸ்தாத் சயீத் அலி மௌலானுடைய ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப உன்னதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது எங்கள் எல்லாத்துக்கும். மற்றபடி சாப்பாடு, இந்திய சாப்பாடு முறைகளை கடைபிடித்து மன திருப்தியாக உம்ராவுக்கு போய்ட்டு வந்ததெல்லாம் ரொம்ப மன திருப்தியான ஒரு முறையில் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் என்னுடைய அங்கே போயிட்டு வந்ததில் நான் எங்களுக்கு மறுபடியும் நியத்தை வச்சுட்டு மறுபடியும் எப்படி ஆனாலும் என்னுடைய ஃபேமிலியோட மறுபடியும் அவங்க மூலமாக மறுபடியும் உம்ராவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். سلم دائما
சொல்லி புகழ்வோர்க்கோம் எங்கெங்கும் தீனவர்க்கோம் தந்தருள் முஹியத்தீன் மௌலா யா ஸல்லி வஸல்லிம் دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا رب بالمصطفى بلغ مقاصدنا مقاصدنا واسمح لنا ما مضى يا إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما فلما قسى قلبي وضاقت مذاهبي جعلت الرجاء مني لعفوك سلما فما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما ولما قسى قلبي وضاقت مذاهبي جعلت الرجاء مني لعفوك سلما فما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما ألست الذي ربيتني وهديتني ولا زلت منانا علي ومنعما عسى من له الإحسان يغفر زلتي ويستر أوزاري وما قد تقدما فإن تعفو عني تعفو عن متمرد ظلوم غشوم لا يزايل ما ثما صون ودادي أن يدنسه
والسماء